குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு குதூகலமாக பாட்டு பாடி எம்பெருமான் முருகனை ஆராதித்த இடம் அறுபடை வீட்டில் முதல் படை வீடு. அப்படி இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை இன்றைக்கு சில விஷமிகளால், சமூக விரோதிகளால் தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கி மாமிசம் மற்றும் கோயிலுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கிற மாதிரி சில விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஆட்சியாளர்கள் கண்டுக்கிறதாவே தெரியல. கூட்டணியில் இருக்கிறவங்களும் அதை பற்றி பேசுகிறதுக்காக தெரியல. எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்களும் ஓட்டு வங்கிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களின் மனசு புண்படுற அளவுக்கு நடந்துக்கிற இந்த சமூக விரோத கும்பல், ஆட்சியாளர்கள், ஆப்போனண்ட் கட்சிக்காரங்க எல்லாருமே ஒரு சேர இந்து மக்களையும் முருக பக்தர்களையும் புண்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எம்பெருமான் முருகன் அவர் அவமதிக்கிற செயலாக திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி சில சமூக விரோதிகள், தீவிரவாதிகள் கிளம்பியிருக்காங்க. இது மக்கள் ஒன்று சேர்ந்து போராடுறதுக்கு தயாராக இருக்காங்க. மக்கள் தன்னுடைய உரிமைகளை, தன்னுடைய வழிபாட்டு உரிமை, தன்னுடைய கடவுள் எம்பெருமான் முத்தமிழ் கடவுள் முருக கடவுளுக்கு சோதனையை மக்கள் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கிற மாட்டாங்க. அதனால் மக்கள் விழித்தெழுந்து எம்பெருமான் முருகனின் திருப்பரங்குன்றம் மலை மீட்டெடுக்கிற செயலை செய்யணுமான மக்களை பணிமுறை கேட்டுக்கொள்கிறோம். தமிழக மக்களே, முருக பக்தர்களே, உலகெங்கும் வாழும் தமிழ்நாட்டு பக்தர்களே, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இதே போல் பல கோயில்களையும் பல ஆலயங்களையும் இழக்க வேண்டி நேரிடும். சமூக விரோதிகள், அரசியல் அயோக்கியர்கள், ஆளுங்கட்சி அயோக்கியர்கள், எதிர்கட்சி அயோக்கியர்கள், கூட்டணியில் இருக்கிற துரோகிகள் எல்லாமே சேர்ந்து நம்ம வழிபாட்டு உரிமையும் பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கிற மாதிரி செயலை செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து பக்தர்கள், எம்பெருமான் முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து போராடணும். நம்முடைய உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும். நன்றி.